குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா, இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நாவலர் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் முத்தமிழ் விழா. காலம் 3/6/2024. நேரம் காலை 9 மணி. இடம் பாடசாலை பிரதான மண்டபம். இனிமையான நிகழ்வினை கண்டு அகமகிழ அன்புடன் அழைக்கிறோம். நாவலர் ஆரம்ப பிரிவு. ஓகே, இவ் அழைப்பிதழ் ஏது தொடர்பானது? சீனர் சொல்லுங்க பாப்பம். இவ் அழைப்பிதழ் ஏது தொடர்பானது? சீனர் சொல்லுங்கம்மா. ஏது சஹாமா சொல்லுங்க. இவ்வழைப்புதல் எது தொடர்பானது? முத்தமிழ் விழா. முத்தமிழ் விழா தொடர்பானது. எது தொடர்பானது? முத்தமிழ் விழா தொடர்பானது. ஹானி, இவ்வழைப்பிதழை விடுத்தவர் யார்? டீச்சர், நாவலர் ஆரம்ப பிரிவு. நாவலர் ஆரம்ப பிரிவு. இந்த அழைப்புதலை விடுத்தவர் யாரு? நாவலர் ஆரம்ப பிரிவு. ஆதன்யா, இந்நிகழ்வு நடைபெறும் இடம் எது? பாடசாலை பிரதான மண்டபம். பாடசாலை பிரதான மண்டபம். எங்க நடைபெறுது? பாடசாலை பிரதான மண்டபம். பவிஷாகினி, இந்நிகழ்வு ஆரம்பிக்கும் நேரம் யாது? இந்நிகழ்வு ஆரம்பிக்கும் நேரம் யாது? பவிஷாகினி இருக்கிறீங்களா? ஓகே, அவ அன்மியூட் பண்ணல. ஜீனத் ஃபாத்திமா. ஜீனத் ஃபாத்திமாவை நாங்கள் டான்ஸ் ஆட விட்டா சீனத் ஃபாத்திமா இருந்து கொண்டு தலை மட்டும்தான் ஆடினது. என்ன சீனத்? சரி, வாசிங்க 4வது. இந்நிகழ்வு ஆரம்பிக்கும் நேரம் யாது? காலை 9 மணி. காலை 9 மணி. என்ன இப்ப ஆரம்பிக்குதான? வடிவ தலையாடினீங்க. என்ன இந்நிகழ்வு ஆரம்பிக்கும் நேரம் யாது? காலை 9 மணி. பெசாயினி, நிகழ்கால பன்மை வினை சொல்லை எழுதுக. அழைக்கின்றோம். அழைக்கின்றோம். நிகழ்காலம் பன்மை வினை சொல். அழைக்கின்றோம். கேயாயினி, கால பெயர் சொல் ஒன்று எழுதுக. காலை. காலை. சரியா? கால பெயர் சொல் ஒன்று எழுதுக. காலை. அடுத்தது, நியாயம்பட உடை என்பதன் பொருள். நியாயம்பட உடை என்பதன் பொருள். ஹாலா, டீச்சர், பொருள் அறிந்து பேசு. கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசுறது. நியாயம்பட உடை. என்ன உங்களோட நீங்க பேசுறத என்ன மற்றவர்களுக்கு என்ன ஒருக்கா கேட்டாக்களை திருப்பி கேட்க மாட்டேனா? ஏனென்றா இங்க நிறைய பேர்ல இருக்கிறீங்க. ஓகே, அப்ப
ஒருவருக்கு இன்பம் உண்டாகணும். ஏன்னா உங்களோட இதால வந்து அவர்களுடைய மனம் துன்பப்படக்கூடாது. என இன்பம் உண்டாகிறவாறு கதைக்கிறது வந்து நியாயம் பட உரை. மைத்ரேயி பின்வரும் வாக்கியங்களை எழுத்து மொழியாக்கி இறந்த கால வினைச்சொல் சேர்த்து எழுதுக. நான் இருந்தேன். நான் வீட்டிலே இருந்தேன். நான் வீட்டிலே இருந்தேன். ஷாஸ்வித். இரண்டாவது, குமார் மைதானத்தில போய் கரப்பந்து விளையாடுகின்றார். எஸ் டீச்சர், குமார் மைதானத்திற்கு சென்று கரப்பந்து விளையாடினான். ஏன் அதை சென்று மாத்தி நீங்கள் போயின்றது சரியா தானே இருக்குது. என்ன போயின்றது சரி, எழுத்து மொழிதான். குமார் மைதானத்தில் என்றது மட்டும்தான் மைதானத்திற்கு போய் கரப்பந்து விளையாடினான். குமார் மைதானத்திற்கு போய் கரப்பந்து விளையாடினான். சரியா? அடுத்தது, பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறிகளை இடுக. சந்தைகள், கம பூங்காக்களா, இது பூக்காக்கள் இருக்குது, எழுத்துப்பிழை இருக்குது, இதுல திருத்திக் கொள்ளுங்க. பூங்காக்கள், பூங்காக்கள், கம வைத்தியசாலைகள் என்பன பொது சொத்துக்கள் ஆகும். சரியா? சந்தைகள், பூங்காக்கள், வைத்தியசாலைகள் என்பன பொது சொத்துக்கள் ஆகும். அதுக்கிடையில கம வரும். சரியா? கம வரும். சரியா? அடுத்தது, கடைசியில முற்றுப்புள்ளி வருமா? இறுதியில சந்தைகள், கம பூங்காக்கள், கம வைத்தியசாலைகள் என்பன பொது சொத்துக்கள் ஆகும். சரியா? ஓகே. அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியம் எழுதுக. அனிகா சொல்லுங்க. எஸ் டீச்சர். இன்றைய உலகில் மனிதர்கள் அனைவரும் பணம் சம்பாதிக்கவே விரும்புகின்றனர். இன்றைய உலகில் மனிதர்கள் அனைவரும் பணம் சம்பாதிக்கவே விரும்புகின்றனர். சரியா? அர்வாஹானி. அடுத்தது இரண்டாவது. என்னம்மா? நீங்க கதைக்கிறது விளங்குது இல்ல எனக்கு. சொல்லுங்கம்மா. ஹானி, அர்வாஹானி. ஓம் சொல்லுங்க. டீச்சர் என்னது விளங்குது சொல்லுங்க. உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ இருக்கா? உங்களோட வெட்டி வெட்டி வருது, ஸ்ட்ரக் ஆகுது. ஓ அர்வாஹானி, உங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்குது, ஸ்ட்ரக் ஆகுது, உங்களுக்கு வெட்டி வெட்டி வருது. அப்ப நான் இன்னொரு ஆளை கேட்கிறேன்மா. இல்லையா? சொல்லுங்க. ரெண்டாவது வாசிங்க. உங்கள் புத்தகங்களை பாதுகாக்க வேண்டியது இலவசமாக வழங்கப்படும் கடமையாகும். என்னது இலவசமாக வழங்கப்படும் கடமையாகும்? அப்படி வருமோ? இலவசமாக வழங்கப்படும் புத்தகங்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை ஆகும். இலவசமாக வழங்கப்படும்
புத்தகங்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை ஆகும். அடுத்தது பின்வரும் வினாக்கள் பின்வரும் ஒவ்வொரு வினாக்கள் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எதிரே உள்ள அடைப்புக்குறிக்குள் அடையாளம் இடுக. ஆயா முதலாவது வாசியம் கிளி குஞ்சுகள் மரப்பொந்தில் இருந்தது. சரியா பிள்ளையா? பிள்ளை என்ன கிளி குஞ்சுகள் வந்திருக்குது, பெண்மேல வந்திருக்குது. அப்ப இருந்தன்னு வந்தாதான் சரி. இருந்த தூ வந்ததால அது பிழை. அடுத்தது என்னவே வாசிங்க ரெண்டாவது என்கிறது. நானும் அம்மாவும் தினமும் கோயிலுக்கு சென்றோம். சரி டீச்சர். செல்கின்றோம் இருக்குது என்ன? சரி தெரியும், நீ புள்ளையா வாசிச்ச சென்றோம். நானும் அம்மாவும் தினமும் கோயிலுக்கு செல்கின்றோம். தினமும் வருது, அப்ப செல்கின்றோம் வரும். சரி ஷஸ்வினி மூன்றாவது வாசிங்க. குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங். அப்பா சந்தைக்கு சென்று காய்கறிகள் வாங்கினார். சரியா பிள்ளையோ? சரி டீச்சர். சரி, அப்பா சந்தைக்கு சென்று காய்கறிகள் வாங்கினார். சரி. அமாவாசை தினத்தில் பல பறவைகள் பறக்கும். சரி. சரி, எதிர்காலம் என்ன? அமாவாசை தினத்துல பறக்கும் என்ன? சரியா? சரியான கூற்று. அடுத்தது பின்வரும் ஒவ்வொரு மரபு தொடரும் வெளிப்படுத்தும் கருத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. சரியா? முதலாவது தட்டி கொடுத்தல். தட்டி கொடுத்தலண்டா என்னண்டா உற்சாகப்படுத்துறது. கெட்டிக்காரன், நீ கெட்டிக்காரனா, அப்படி செஞ்சிட்டாய் கெட்டிக்காரன். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் என்ன செய்யறது? அம்மா முதுகுல தட்டி தட்டி கொடுக்குறேன்னா முதுகுல தட்டுறான்னு நினைக்க கூடாது. தட்டி கொடுத்து கெட்டிக்காரன் உற்சாகப்படுத்துறது தான் தட்டி கொடுத்தல் என்று சொல்றது. கங்கணங்கட்டுதல் உறுதி பூணுதல். இந்த பேர் நான் இதை செய்து காட்டுறேன், நான் வேணுமெண்டா பேருங்க கொலசி பாஸ் பண்ணி காட்டுறேன்னு எல்லாரும் கங்கணம் கட்டுங்க பாப்பம். சரியோ? இப்ப கங்கணம் கட்டுதல்டா என்னது? உறுதி பூணுதல். சரியோ? அப்ப நான் இன்றைக்கு என்னது நீங்க கங்கணம் கட்ட போறீங்க? வேணுமெண்டா பேருங்க நான் கொலசி பாஸ் பண்ணி காட்டுறேன் என்ன? சரியோ? அடுத்தது பின்வரும் சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமான பழமொழியை புள்ளிக்கோட்டில் எழுதுக. ஆவண்யா சொல்லுங்க. திருப்தியற்ற மனம் என்ன பழமொழி? அங்குமிங்கு. பழமொழி எழுத சொல்லிருக்கு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அது திருப்தியற்ற மனமா? நாங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்துலதான் பிள்ளைகள் நாங்கள் விடுறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. என்னது? மன நிறைவே ஒருவருக்கு சிறந்த செல்வம். மன நிறைவு. திருப்தியற்ற மனம் என்னண்டா இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. என்ன இங்க இருக்கிற மாடுக்கு அங்கால இருக்கிற அந்த புல்லு என்ன நல்ல புல்லுன்னு தோணுமா? ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைக்கு பக்கத்து பள்ளிக்கூடத்துலதான் நல்ல டீச்சர் இருக்கிறான்னு தோணுமா? அங்க போயிருந்தா பாஸ் பண்ணி இருப்பேன்னு தோணுமா? என்ன அப்ப இங்க நாங்கள் அந்த திருப்தி இல்லாம இருக்கிறது. திருப்தியற்ற மனம். மாட்டுக்கு என்ன திருப்தி இல்லை இங்கத்தே புதுசு. ஆனா சில விட உண்மையா நல்லம் இல்லாமையும் இருக்கலாம் என்ன? அப்ப திருப்தி இட்ட மனத்துக்கு இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து உண்டா என்னது? மன நிறைவே ஒருவருக்கு சிறந்த செல்வம்.
சரி, அது வரா. நிஸ்மி, கட்டத்தினுள் இடைமொழிகளில் மிக பொருத்தமானதை தெரிவு செய்து பூரணப்படுத்துக. வீதிகள் எங்கும் குப்பைகள் அங்கும் இங்கும் பறந்து காணப்பட்டன. அங்கும் இங்கும் பறந்து காணப்பட்டன. அங்கும் இங்கும் பறந்து காணப்பட்டன. நாம் பரீரா டேஷ் சேர்த்து கூட்டரு தயாரித்தோம். நாம் குப்பை கூலங்கள் சேர்த்து கூட்டேறு தயாரித்தோம். ஓ, நாம் குப்பை கூலங்கள் சேர்த்து கூட்டரு தயாரித்தோம். ஐஷா, தம்பி மாலையில் கடற்கரையில் விளையாடினான். இத பெண்பால் பன்மை வாக்கியமாக மாத்தி சொல்லும் பாப்பம். தங்கை மாலையில் கடற்கரையில் விளையாடினாள். பன்மை, பெண்பால் பன்மை. தங்கைமார் கடற்கரையில் விளையாடினார்கள். பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன பிள்ளைதான் நீங்கள் வருவது பன்மை வாக்கியம். சொல்லுங்க ஆதன்யா. டீச்சர், எனக்கு 2 டவுட் இருக்கு டீச்சர். சொல்லுங்க. டீச்சர், நியாயப்பட உரைக்கு பணிவாக பேச வராதா? இல்லையம்மா, நியாயம்பட உரை என்பதென்ற பொருள் நயம் என்றா என்னண்டா இனிமை அல்லது அழகண்டுதான் நியாயம் என்றா இனிமை. சரிதானே? அதாவது மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி பேசுறதான், அதாவது இனிமையான, மற்றவர்கள் சந்தோஷப்படுறா என்ன, நல்ல இனிமையான இனிய சொற்களை பயன்படுத்தி பேசுறதான் நியாயம்பட உரை. இதுக்குள்ள போடுங்க நீங்க. ஏனென்றா அக்குரேட்டான சரியான விடை எழுதினாதான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல சரி போடுவாங்க. சரியும் தானே? என்ன இது போல சரியா? மற்றது இன்னொரு டவுட் இருக்கு டீச்சர். ஓ, அந்த பெண்பால் பன்மை மாத்துறது, அதுக்கு தங்கைகள்னு வராதா? இல்ல இல்ல, தங்கைக்கு கண்டு வராது. தங்கை மேர் கடற்கரை வர பன்மை வாக்கியம். தங்கை என்பதன் பன்மை தங்கை மேர். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நீங்கள் ஓ தங்கச்சி என்று சொல்லுங்க. தங்கச்சிகள் தங்கைகள் என்று சொல்றீங்க நாங்கள் தங்கை மேர். சரியா? தங்கை மேர் கடற்கரையில் விளையாடினார்கள். அடுத்தது, ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்கும் உரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஃபிங்கர்ஸ், விரல்கள். சரியா? மார்க்கெட், சந்தை. அடுத்தது, ஒவ்வொரு படத்துக்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லை கட்டத்தினுள் ஆங்கில எழுத்துக்கள் எழுதட்டும். என்னது? பாட்டில், BOTTLE, bottle. Coconut tree, COCONUTTREE, coconut tree. சொல்லுங்க சாஸ்வின். இந்த நயம்பட உரைக்கு இனிமையாக பேச வராதா? ஓ, அதத்தான் நான் இனிமையாக பேசு. மற்றது கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை முடிக்க முனைந்து நித்தல் வருமா? ஓ, அதுவும் சரிதான். சரி டீச்சர், தேங்க்ஸ். ஓகே. என்ன கங்கணம் கட்டுதல்ண்டா ஒரு செயலை முடிக்க ஆர்வமா இருக்கிறது தான். நீங்க சொன்னது சரியா, கிட்டத்தட்ட அதே இதுல வந்தா சரிதான். சரிதானே? அடுத்தது, கீழே தரப்பட்டுள்ள சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக்கி எழுதுக. We drink boiled water. We drink boiled water. I play with my friends. I play with my friends. அடுத்தது, அடிரூல என்ற சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. அடிரூல என்ற சொல்லுங்க நஷான் ஹசன். அடிமட்டம். ஹலோ டீச்சர்.
சத்தமா கதைங்க. உங்களோட சவுண்ட் குறைவா இருக்கு. நீங்க டெஸ்க்டாப்ல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்ட் குறைவா இருக்கு. சத்தமா கதைங்க. அடிமட்டம் டீச்சர். ஓ, அடிமட்டம். நீங்கள் அன்மியூட். என்ன டவுட் நீங்க? அந்த முதலாங்கோடி பந்திக்கு அந்த இவ்வழைப்பு இது தொடர்பானதுக்கு நாவலர் ஆரம்ப பிரிவு முத்தமிழ் விழான்னு வராதா? இவ் அழைப்புதல் என்னது? இவ் அழைப்பிதழ் இது தொடர்பானது அதுக்கு நாவலர் ஆரம்ப பிரிவு முத்தமிழ் விழான்னு வராதா? ஆமா, நாவலர் ஆரம்ப பிரிவின் முத்தமிழ் விழான்றதும் சரிதான். ஓகே, சரி. அடி ரூல என்ற சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் சொல் அடிமட்டம். அதன் எங்க ஓட்டீர்? பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் சொல்லப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. பந்து இருக்கிறது. சரியா? பந்து இருக்கிறது. போலைய தியனவா அல்லது பந்துவ தியனவா. பந்துவ தியனவாண்டாலும் சரிதான். போலைய தியனவா இருக்கிறதுண்டா தியனவா. போலைய தியனவா பந்துவ தியனவாவும் சரிதான். ஓகே, அடுத்தது கணிதத்துக்கு வந்துட்டோம். 39,897 என உங்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் எண்கள் என்ற பாடத்துல எப்படியும் 1 2 கட்டாயம் 2 கேள்வி வர்றது தெரியுமோ இல்லையோ உங்களுக்கு? அது எண் சட்டத்துல குறிக்கிறதுக்கு வரலாம், எண் பெயர் எழுத வரலாம், விரித்தெழுத வரலாம், ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள் என்று இடப்பெருமானத்துல காணி தந்த பாடு சரியோ என்ற இடப்பெருமானத்துல எழுத வரலாம். இப்படி எண்களில கட்டாயம் வரும். அப்ப நீங்கள் அந்த எண்கள் என்ற பகுதியை நீங்கள் வடிவா பார்த்து வச்சிருங்க. இப்ப வந்திருக்குது ஒரு வித்தியாசம். இங்க கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்குது. 39,897 சரியா? அதோட 2 கூட்ட போற. 2 கூட்டினா எத்தனை? 39,899. அதை இலக்கத்திலே எழுத சொல்லி இருக்குது. அப்ப உங்களுக்கு சோழியே இல்ல, வடிவா கூட்டி பார்த்துட்டு இலக்கத்துல எழுதி விட்டீங்கன்னா சரி. சரியா? அடுத்தது பின்வரும் எண்ணை இடப்பெருமானத்திற்கு அமைய விதித்து எழுதுக. 9,639. 9,639 என்னன்னு விரித்து எழுதுவீங்க? 9,000 சக 600 சக 30 சக 9 என 9 ஒன்றுக்கள் இருக்குது 9, 3 பத்துக்கள் இருக்குது 30, 6 நூறுக்கள் இருக்குது 600, 9 ஆயிரங்கள் இருக்குது 9,000. அப்ப இந்த விரித்தெழுத வந்தா இதுல உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவும் பெறலாம், 10,000 இடத்துலயும் பெறலாம். என்ன இப்ப மேல வந்த மாதிரி 39,899 விரித்தெழுத அப்படின்னு 10,000 இடத்துலயும் பெறலாம் உங்களுக்கு. அப்ப விரித்தெழுதைக்கு நீங்க ஒன்றுக்களை மட்டும் கடைசியில இருக்கிறது ஒன்றுக்களை நீங்கள் அப்படியே போடுவீங்க. 10கள் அடுத்ததா இருக்கிறது 10கள் ஒரு அந்த இருக்கிற இலக்கத்தோட ஒரு சைவர் சேர்ப்பீங்க. அடுத்தது 100கள் இருக்கிற இலக்கத்தோட 2 சைவர் சேர்த்து எழுதுவீங்க. அடுத்தது இருக்கிற இலக்கத்தோட 3 சைவர் சேர்த்து எழுதுவீங்க.
சரிதானே? இதுதான் விரித்தெழுதுறது. சரியா? அடுத்தது எண்கோளத்தில் வெற்றிடத்தில் வர வேண்டிய எண் யாது? சரிதானே? வெற்றிடத்தில் வர வேண்டிய எண் யாது? 30, 36, 42, 48. அப்ப பின்னுக்கு நாங்கள் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க போறோம். 30க்கும் 36க்கும் இடையில எத்தனை வித்தியாசம்? 6 வித்தியாசம். 36க்கும் 42க்கும் இடையில 6 வித்தியாசம். 42க்கும் 48க்கும் இடையில 6 வித்தியாசம். அப்ப 6 6 6ஆக கூடிக்கொண்டு போகுது. அப்ப நாங்கள முன்னுக்கு இருக்கிற எண்தான் கேட்டு கிடக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்? 30ல இருந்து 6 கழிக்க வேணும். முன்னுக்கு இருந்தாண்டா நாங்க முன்னுக்கு கேட்டுதாண்டா நாங்கள் அதை கழிச்சு தான் பார்க்கணும். 30ல இருந்து 6 கழிச்சோம்டா 24. 24ல இருந்து 6 கழிச்சோம்டா 18. சரியா? அடுத்தது இங்க கட்டத்தினுள்ள 3 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. 6 0 3. சரிதானே? 6 0 3. அப்ப கட்டத்தினுள் உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச் சிறிய எண்ணை 3னால் வகுக்கும் போது வரும் விடை யாது? அப்ப கட்டத்தினுள் உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணண்டா என்ன செய்ய வேணும்? எண்களை ஏறு வரிசையில அந்த கட்டத்துக்கு எத்தனை எண்கள் இருக்குதோ இங்க 3 எண்கள் இருக்குது. 3 எண்களை ஏறு வரிசையில எழுதினா சரி. சரிதானே? இப்ப முதலாவதா என்ன வரும்? சின்ன எண் 0. ஆனா 0த்தை நாங்கள் முதலாவது என்ன போடலாமோ? இல்ல. ஏன் அப்படி போடக்கூடாது? 0த்துக்கு பெருமானம் இல்லை. ஏன்னா 0த்துக்கு பெருமானம் இல்லை. ஆகவே நாங்கள் அப்படி போட முடியாது. 0த்தை நாங்கள் கொண்டு போய் கட்டாயம் 2ஆவதா போட்டுடணும். சரி, 0த்துக்கு அடுத்தது எந்த சிறிய எண் இருக்குது? 3. அப்ப 3 கொண்டு வந்து முதலாவதா போடணும். 3 முதலாவதா போட்டாச்சு. 0 அடுத்தது 6. அப்ப 306. 306 3ஆல வகுக்க போறோம். 3க்கு எத்தனை 3? ஒரு தடவை 3 இருக்குது. அடுத்தது 0. 0த்துக்குள்ள 3 அடங்காது 0. அடுத்தது 6. 6க்குள்ள எத்தனை 3 இருக்குது? 2. ஆகவே 102. அடுத்தது பழமரத் தோட்டத்தில் பறிக்கப்பட்ட பழங்களின் எண்ணிக்கை சரியா? பழமரத் தோட்டத்தில் பறிக்கப்பட்ட பழங்களின் எண்ணிக்கை பற்றிய விவரம் கீழே தரப்பட்டிருக்கு. சரியா? முதலாம் தடவையில எத்தனை மாம்பழம்? 2457 மாம்பழம் பறிச்சிருக்கு. அதே மாதிரி 1456 கொய்யாப்பழம் பறிச்சிருக்கு. சரியா? அடுத்தது இரண்டாவது தடவையில 1894 மாம்பழமும் 930 கொய்யாப்பழமும் பறிச்சிருக்கு. முதலாவது கேள்வி, 2 தடவைகளிலும் பறிக்கப்பட்ட மொத்த பழங்களின் எண்ணிக்கை. 2 தடவைகளிலும் பறிக்கப்பட்ட இரண்டாம் தடவையில் என்று வரணுமா? 2 தடவையிலும் என்று கேட்கல, 2ஆம் என்றுதான் கேட்டுக்கிடு.
இரண்டாம் தடவையில் பறிக்கப்பட்ட மொத்த பழங்களின் எண்ணிக்கை. இல்லாட்டி இரண்டாம் தடவைகளிலும் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இரண்டாம் தடவையில பறிக்கப்பட்டது என்ன? மாம்பழம் 1894, கொய்யாப்பழம் 930. இரண்டையும் கூட்ட வேணும். 0 4 4, 9 3 12, 2 எழுதி 1 மிகுதி, 8 3 9 9, 18, 8 எழுதி 1 மிகுதி, 1 1 2, 2824 பழங்கள். சரிதானே? அடுத்தது, உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டில் இருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 2 தடவைகளிலும் பறிக்கப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான வேறுபாடு யார்? 2 தடவைகளிலும் பறிக்கப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான வேறுபாடு. அப்ப முதலாம் தடவையில எத்தனை மாம்பழங்கள் பறிச்சிருக்குது? 2450. என்ன? 2ஆம் தடவையில எத்தனை மாம்பழம் பறிச்சிருக்குது? 1894. இப்ப நாங்கள் கழிக்க போறோம். 7ல 4 போனால் 3, 5ல 9 போகாது, கடன் எடுத்தா 15, 15ல 9 போனா 6. ஏற்கனவே ஒன்றை கடன் கொடுத்துட்டா 3 இருக்க போது, 3ல 8 போகாது, கடன் எடுத்தமெண்டா 13, 13ல 8 போனால் 5. 2ல 1 கடன் கொடுத்துட்டா 1 இருக்க போது, 1ல 1 போனா 0. அப்ப எத்தனை? 563. எத்தனை? 563. இரண்டு தடவைகளிலும் பறிக்கப்பட்ட மாம்பழங்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம். அடுத்தது, 305ஐ 4 பெருக்கும் போது வரும் விடை. சரியா? 305 4 பெருக்கேக்க என்ன விட வரும்? அப்ப 305 போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? 4 பெருக்க போறோம். 5 எத்தனை? 20. 0 எழுதி 2 மிகுதி. 0 0 0 2 2 3 12. என்ன விட? 1220. 305ஐ 4 பெருக்கும் போது வரும் விடை 1220. சரியா? அடுத்தது, ஒரு குவளையில் 3 லிட்டர் 275 மில்லி லிட்டர் எண்ணெய் உள்ளது. அவ்வாறான 3 குவளைகளில் உள்ள எண்ணெயின் மொத்த அளவு. சரியோ? டான்சி சொல்லும். என்ன செய்ய வேணும்? 3 லிட்டர் 225 மில்லி லிட்டர் 3 பெருக்கணும் டீச்சர். முதல் லிட்டர் மில்லி லிட்டர்ல இருக்குது. அதை என்ன செய்ய வேணும்? ஒரே அலகுக்கு மாத்த வேணும். என்ன மாத்தினா அவ்வளவு? 3275
மில்லி லிட்டர். அதை எத்தனையால பெருக்க வேணும்? 3ஆல. 3ஆல பெருக்கினா என்ன விடை? 9 லிட்டர் 825 மில்லி லிட்டர். 9 லிட்டர் 825 மில்லி லிட்டர் என்று எழுதலாம். அல்லது 9,000 உங்களுக்கு உங்களை லிட்டர் மில்லி லிட்டர்ல தர சொல்லி கேட்டு கிடக்கோ? இல்ல. மில்லி லிட்டர்ல தான் தர சொல்லி கேட்டு கிடக்கோ? இல்ல. அப்ப எங்கட விருப்பப்படி எழுதலாம். 9,825 மில்லி லிட்டர் என்று எழுதலாம். அல்லது 9 லிட்டர் 825 மில்லி லிட்டர் என்று எழுதலாம். லெசிகா லெசிகாக்கு என்ன டவுட்? அப்ப மெசேஜ் போட்டு நீங்கள் தேடிட்டு நம்பரை விட்டேன். நான் இவ்வளவு பேருக்குள்ள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பண்ணி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சொல்லுங்க. டீச்சர், அந்த பெண்பால் பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதுகிறதுக்கு அதுல தங்கைமாருக்கு பதிலா தங்கைமார்கள்னு வருமா? ஆஹா, தங்கை மேரண்டு தான் வரும். மேர்கள் என்று வராது. பெண்மைதான் தங்கைக்கு, பெண்மைதான் தங்கை மேர். சரியா? ஓகே டீச்சர். ஓகே. சொல்லும் பாப்பா. அருகே காட்டப்பட்டுள்ள திண்ம உருவின் பெயர் யாது? டீச்சர், கனவுரு. கனவுரு. கனவுருவுக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? 6 முகங்கள் டீச்சர். 6 முகங்கள் இருக்குது. கனவுருக்கு எத்தனை உச்சிகள் இருக்குது? 8 டீச்சர். 8 உச்சிகள். கனவுருவுக்கு எத்தனை விளிம்புகள் இருக்குது? 12 டீச்சர். வெரி குட். 12 விளிம்புகள். சரியா? இப்ப நான் இப்ப கனவுருவை பற்றி நான் ஞாபகப்படுத்திட்டேன். அடுத்தது ஜெய வைஷ்ணவி. என்ன ஜெய வைஷ்ணவி எல்லாம் சரியோ? பேப்பர் சரியான ஈஸியா இருக்கோ? அப்ப 200க்கு 200 அப்படியா? சரி, அதை நாங்கள் பின்னால பாப்போம். என்ன? ஓகே. இங்க எத்தனை தள வடிவங்கள் இருக்குது? 12 தள வடிவங்கள் இருக்குது. இதுல கால் பங்குன்ற எண்ணிக்கை 8. 8. ஆமா, ஒன்று திண்மம். கெட்டிக்காரி. என்ன பாபம் என்ன செய்ய போறான்னு யோசிச்சு கொண்டுதான் நானு தண்டனை. 12 போட்டாக்கள் இருக்க கையேத்துங்க பாபம். அச்சா பிள்ளை ஒருக்கா கையேத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 போட்டவர்கள் என்பர்கள் கையேத்துங்க. பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். என்ன நான் இதான் செஞ்ச நான் சொல்லணும். ஜெயவேஷ், நீர் முதல் 12 தானே ஓட்ட நீர்? இல்ல இல்லையோ? அப்ப முதலே நம்ம 12 சொன்ன நீர். நான் சொல்லிட்டேன். ஏய், உள்ளத்துல என்ன இருக்கோ அதான் அங்கேயும் வரும் இல்லையா? சரி, அப்ப பாத்தீங்களோ கவனையின புலவிட்டு இருக்கிறீங்க. என்ன கவனையின புலவிட்டு இருக்கிறீர்கள்? உங்களை கேட்டது இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் தள வடிவங்கள். என்ன திண்மங்கள் கேட்டதோ? திண்மங்கள் கேட்டதோ? இல்ல. ஏன்னா திண்மங்கள் கேட்டதோ இல்ல? வெத்து நரவாசி பேருக்கிட்ட புள்ளையா செய்து வச்சிருக்கீங்க. என்ன இப்ப நாங்கள் எங்க புலவுறோம்னு தெரியுதோ? எங்க புலவுறோம்னு தெரியுதோ? எங்க புலவுறோம்? இந்த கவனையின பிள்ளைகள்லாம் நாங்கள் அதிகமா விடுறோம். சரியோ? ஒரு சத்தம் சகாமா பிள்ளைக்கு நித்தாதுங்குதோ? சகாமா என்ன அதுக்கிடையில தொடங்கி ஒரு 1/2 மணித்தியால 3/4 மணித்தியால தான் நான் இருக்குது. அதுக்கிடையில நித்தாதுங்க. வாரம் திருப்பி ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்ய போறேன். சரியோ? திருப்பி ஒரு ஆக்டிவிட்டி செய்வேன். வேணா சகாமா? அப்பதானே பூஸ்ட் வரும். அம்மாட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி குடியும். நீர் போக வேண்டாம், வாங்கி குடியும். சரியோ? அப்ப நீர் எத்தனை வவ்வாட்ட கேட்ப? நித்துறதுங்க நாள்கிட்ட தான் கேட்க வேணும். சகாமா சொல்லும். ஜெய வைஷ்ணவி மியூட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட புறா கேட்கிறேனா? இங்க எத்தனை தள வடிவங்கள் இருக்கு? 8. கெட்டிக்காரி. அப்ப திருத்தலையோ? உங்க அம்மா ஏற்கனவே திருத்தி தந்துட்டாவோ? இல்ல. அப்ப என்ன நித்திர தூங்குது இப்ப?
8 தள வடிவம் 8 தள வடிவங்கள் இருக்குது. அப்ப 8 கால் பங்கு கால் பங்குண்டா என்ன செய்ய வேணும்? 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு. அப்ப 4ஆல பிரிச்சா எத்தனை? 2. என்ன பாருங்க இங்க எத்தனை? ஒரு 1 2 3 4 5 6 7 8. 8 தள வடிவங்கள் இருக்குது. இது இந்த கால் பங்கு 2. சரியா? கால் பங்கு எத்தனை? 2. ஓகே, அடுத்த வினா 25வது. அங்க அந்த பாவம் அந்த ஜெயவைசின்ற ஒரு பிள்ளைய கேட்டுட்டு நான் அப்பதான் இடையிலேயே அந்த பிள்ளைய நிப்பாட்ட சொல்லி போட்டேன். வாணித்தை கண்டுட்டு காணையில ரீசைன் பண்ண கேட்ட உரையில விட்டதாண்டி உங்களை கேப்பமெண்டு பார்த்தனா. சரியில்ல தானே நான் சொன்னோன்னு அந்த பிள்ளை மியூட் பண்ணிட்டு போட்டு. ஜெயவைஷ்ணவி இருக்கிறீங்களா? அப்ப மியூட் பண்ணல. சரி சொல்லும் பாப்பம். அருகே உள்ள F என்ற ஆங்கில பெரிய எழுத்து வடிவ உருவினுள் காணப்படும் செங்கோணங்கள் எத்தனை? 3. 3. என்ன செங்கோணம்? இங்க பாருங்க, இங்க 1 இருக்குது, இங்க 2 இருக்குது, இங்க 3 இருக்குது. அப்ப செங்கோணங்கள் எத்தனை? 3. சரியா? செங்கோணங்கள் எத்தனை? 3. ஓகே, நீ மியூட் பண்ணலாம் நீங்க. கடிகார முகத்தில் காட்டப்பட்டுள்ள முற்பகல் நேரத்தினை 24 மணித்தியால கடிகாரம் காட்டும் விதத்தில் தருக. பாரி சொல்லும் பாப்பம். 24 மணித்தியால கடிகாரம் காட்டுற நேரம் என்றா என்னது? என்ன ரூல்ஸ் இருக்குது? அதுக்கு என்ன நிபந்தனை இருக்குது? இது சாதாரண நேரத்தோட 12 மணி கூட்டின வருது. பிற்பகல் நேரம் என்றா முற்பகல் நேரத்துக்கு அப்புறம் 12 கூட்டுறதோ இல்ல, பிற்பகல் நேரம் கூட்டு. பிற்பகல் நேரத்துக்கு 12 கூட்டினா நியம நேரம் வரும். சரி, நியம நேரத்தை எழுதியாக அப்படி இருக்க வேணும். 4 எண்கள் வர வேணும். 2 ஒரு 2 டாட் போடணும். 2 டாட் வர வேணும். 4 எண்கள் வர வேணும். 2 டாட்ஸ் வர வேணும். சரியா? ஓகே, அப்ப இங்க பாருங்க, நேரம் எத்தனை மணி? 4:50. 5:50 அங்க வந்திருக்கும், இங்க வந்திருக்கும். சரியா? மாறி யாரும் போட்டிருப்பிய. யாராவது 5:50 போட்ட நீங்களா? நான் சொன்னேன் என்ன? 4:50. 4:50 தான் என்ன செய்யும்? 5க்கு கிட்ட முட்டை வந்துடும். சரியா? 4:50 5க்கு கிட்ட முட்டை. 5:50 6க்கு கிட்ட முட்டை வந்துடும். இந்த இதுக்கு கொஞ்சம் இங்க 6க்கு கிட்ட முட்டை வந்துடும். சரியா? 5:50 இங்க இருக்கு பிள்ளைகள். இந்த 6 இருக்குல்லோ, 6க்கு கிட்ட முட்டை வந்துடும். சரியோ? ஓகே, இது 5:50. சாரி, 4:50. இப்ப 4:50ஓட என்ன செய்ய வேணும்? 12ஐ கூட்ட வேணும். 4:50ஐயும் 12ஐயும் கூட்டினா 16:50. 16 2 டாட் 50. 16 2 டாட் 50.
சரியா? அடுத்த வினா என்ன? ஜெய வைஷ்ணவி சொல்லுங்க. டீச்சர் முற்பகல் நேரத்தில் கேட்டிருக்கு. ஓம் 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 ஓம். பாத்தீங்களா? சாரி நானும் கவனிக்காம விட்டேன். பாத்தீங்களா? கவனிப்புல ஓ பிள்ளைய நீங்க முற்பகல் நேரம் தான் கேட்டு கிடக்குது. அப்ப என்னன்னு நீங்கள் எழுதுவீங்க? 12 கூட்டத்தொகையில 4:50. சரியா? பாத்தீங்களா? நானும் கவனிப்புல விட்டுட்டேன். பிற்பகலோ முற்பகலோ நான் பார்க்கல. முற்பகல் நேரம் கேட்டு கிடக்குது. சரியா? சரியா. பெண்ட புள்ளிய திருத்தினது ஜெய வைஷ்ணவி. சரிதானே? ஓகே. கவனிப்புல நான் முற்பகல்ன்றதை வாசிக்கல. பாருங்க, திருப்பி விளங்கப்படுத்திக்க கூட அதை வாசிக்கல. சரி, ஓகே. இப்ப 4:50. இப்ப 4:50 என்பதை 04 4 இலக்கங்கள்ல இருக்க வேணும். நடுவுல 2 டாட் வர வேணும். 4:50. அடுத்தது, ஹுமன் கோயிலுக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் 1 கிலோமீட்டர் 750 மீட்டர் தூரமும், படகில் 3 கிலோமீட்டர் 500 மீட்டர் தூரமும், மோட்டார் சைக்கிளில் 13 கிலோமீட்டர் 800 மீட்டர் தூரமும் பயணம் செய்து கோயிலை அடைந்தான். குமார் மொத்தமாக தரையில் பயணித்த தூரம். அப்ப முதல் என்ன செய்யற? துவிச்சக்கர வண்டி என்னத்துல போகும்? தரையில தானே போகும். தரையில போனது அண்டர்லைன் பண்ணுவோம். சரியா? 1 கிலோமீட்டர் 750 மீட்டர். படகுல சொன்னது தரையோ? இல்ல, அது என்னது? கடல். அப்ப அது வேற. மோட்டார் சைக்கிளில் 13 கிலோமீட்டர் 800 மீட்டர் தூரம், அது தரை. அப்ப என்னத்தையும் கூட்ட வேணும். 1 கிலோமீட்டர் 750 மீட்டர் 13 கிலோமீட்டர் 800 மீட்டர். ஓகே. இப்ப நாங்கள் கூட்டுவா. சரியா? 750ஐயும் 800ஐயும் கூட்ட போறோம். சரியா? எத்தனை? 0 0 0 5 0 5 8 7 15. 5 எழுதி 1 மிகுதி 3 1 4 1 5 1 15 கிலோமீட்டர் 550 மீட்டர். 15 கிலோமீட்டர் 550 மீட்டர். சரியா? 750ஐயும் 850ஐயும் கூட்டினா 1550. 1550 அப்படியே போடலாம். ஏன்? மீட்டரை மட்டும்தான் மீட்டருக்குள்ள போடலாம். அப்ப 550 போட்டுட்டு அந்த 1000 கொண்டு போய் அங்கே கிலோமீட்டருக்கு போயிருக்க 1 கிலோமீட்டரா மாறிடும். 13 1 14 1 15. சரியா? அடுத்தது, பின்வரும் சுட்டையை பூரணப்படுத்துக. சரிதானே? இங்க ஒரு சுட்டை இருக்குது. இந்த சுட்டையை பூரணப்படுத்துக.
வெங்காயம் 290 ரூபாய். 1 கிலோன்ற விலை எவ்வளவு? 290 ரூபாய். அளவு நாங்கள் எவ்வளவு வாங்கிறோம்? 2500 கிராம். அதாவது 2 கிலோகிராம் 500 கிராம். 2 கிலோகிராம் 500 கிராம் விலை காண போறோம். அப்போ 1 கிலோ 290 2 கிலோ காண என்ன செய்ய வேணும்? 290 2ஆல பெருக்க வேணும். 290 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 580. இப்ப 2 கிலோ கண்டுட்டா இன்னும் எவ்வளவு காண கிடக்குது? 500 கிராம் காண வேணும். 500 கிராம் காண 1 கிலோவில் எத்தனை 500 கிராம் இருக்கு? கையில காட்டுங்க எல்லாரும். 1 கிலோகிராம்ல எத்தனை 500 கிராம்கள் உள்ளன? 1 கிலோகிராம்ல எத்தனை 500 கிராம் இருக்கு? 2. அப்ப 290 2ஆல பிரிக்க போறேன். என்ன செய்ய போறேன்? 290 2ஆல பிரிச்சோம்னா எத்தனை? 145. அப்ப 2 கிலோ 580, 500 கிராம் 145, ரெண்டையும் கூட்டினோம்டா 725. சரியா? 725. அடுத்தது நாங்கள் 600 கிராம் மிளகாய் வாங்குறோம் 372 ரூபாய். சரி, 600 கிராம் மிளகாய் வாங்குற எவ்வளவுக்கு? 372 ரூபாய்க்கு. அப்ப 100 கிராம் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 600 கிராம்ல எத்தனை 100 இருக்குது? 600 இருக்குது. 600 கிராம்ல எத்தனை 100 இருக்குது? 600 இருக்குது. அப்ப 100 கிராம் காண 372 6ஆல பிரிக்க போறோம். 6ஆல பிரிச்சோம்னா எத்தனை? 62. பிறகு 1 கிலோவில் எத்தனை 100 கிராம் இருக்கு? 10 100 கிராம் இருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்? 62 10ஆல பெருக்க வேணும். 62 10ஆல பெருக்கினா எவ்வளவு? 620. அப்போ 1 கிலோ மிளகாயின் விலை எவ்வளவு? 620. தக்காளி 1 கிலோ 724 ரூபாய். 1/4 கிலோ காண வேணும். 1 கிலோவில் எத்தனை 250 கிராம் இருக்கு? கையில காட்டுங்க எல்லாரும். 1 கிலோகிராம்ல எத்தனை 250 கிராம் இருக்கு? கையில காட்டுங்க இல்ல. 4 250 கிராம்கள் உள்ளன. 1 கிலோவில் எத்தனை 250 கிராம் இருக்குது? 4 250 கிராம் இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்ய வேணும்? 724 1/4 கிலோ காண என்ன செய்ய வேணும்? 724 4ஆல பிரிக்க. சரியா? 724 4ஆல பிரிச்சோம்னா எவ்வளவு? 181 ரூபாய். 181 ரூபாய். இனி எல்லாத்தையும் கூட்ட போறேன். சரியோ? கூட்டினா எவ்வளவு? 725 சக 372 சக 181 கூட்டினா 1278. தசத்துக்குள்ள 0. சரியா? திருத்திக் கொள்ளுங்க. விளங்கிட்டா? அடுத்த வினா, ஒரு கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் நாட்டிய மரங்கள் பற்றிய தகவல்கள் வரைவில் காட்டப்பட்டுள்ளன. மாமரத்தை 2 பேர் நாட்டி இருக்கிறார். பலாமரத்தை 5 பேர் நாட்டி இருக்கிறார். பப்பாசி மரம், தோட மரம் எத்தனை என்று தெரியல. பப்பாசி மரத்தை 4 பேர் நாட்டி இருக்கிறார். இங்க என்ன சொல்லி இருக்குது? தோடை மரத்தினை நாட்டிய சிறுவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 5. அதை வரைவில குறிக்க சொல்லி இருக்குது. அப்ப நீங்கள் அதை நிலட்டி காட்டுவீங்க. 5 பேர். பிறகு கட்டு கிடக்கு மா பலா என்ன
மா, பலா, பப்பாசி ஆகிய மரங்களை நாட்டிய சிறுவர்களின் எண்ணிக்கை. மாவும் பலாவும் பப்பாசியும் தோடைய பற்றி கேட்டு கிடக்குதோ இல்ல. அப்ப நாங்கள் தோடைய கூட்ட தேவை. சரியா? மாவ நாட்டினாக்கள் 2, பலாவ நாட்டினாக்கள் 5, பப்பாசிய நாட்டினாக்கள் 4. 5 4 9 2 11 சிறுவர். சரியா? எத்தனை? 11 சிறுவர்கள். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே ஓகே, இனி நாங்கள் சுற்றாடலுக்குள்ள வந்துட்டோம். 30 தொடக்கம் 59 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளில் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இரு புலன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் சாதனம். சரியா? 2 புலன் என்றா என்ன? கண்ணும் காதும். ஏன்னா கண்ணும் காதும் ஒரே நேரத்துல பயன்பட, ஒளிபெருக்கிக்கு காது மட்டும்தான், அது செவிப்புல சாதனம். தொலைக்காட்சி கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். சரியா? தொலைக்காட்சி கண்ணாலையும் பார்க்கலாம், காதாலையும் கேட்கலாம். அப்ப அது கட்புல செவிப்புல சாதனம். வானொலி காதால மட்டும்தான் கேட்கலாம், அது செவிப்புல சாதனம். அப்ப இரு புலன்களையும் ஒரே நேரத்துல பயன்படுத்துறது தொலைக்காட்சி. அடுத்தது, எனது கழுத்தை ஒரு வாழ்வீச்சில் துண்டித்து விடுங்கள் என கூறிய வீரர் யார்? என்ன யாரு அந்த வீரன்? மொனரவில கெப்பட்டி போல திசார். கொங்காலி கூட பண்ட யாரு? அவர் தான் என்ன சுதந்திர போராட்டத்தின் பிரதான தளபதி, மன்னனாக முடிசூடப்பட்டவர். ஏன்னா ஒரு பிரதேசத்துக்கு மன்னனாக முடிசூடப்பட்டவர் அவர் தான். சுதந்திர போராட்டத்தின் பிரதான தளபதி என்று அழைக்கப்படுபவரும் இவர் தான். இவர் மொனரவில கெப்பட்டி போல திசாவை தலதா மாளிகேண்ட என்ன ஒரு பதவியை வகித்தவர். தியவடன நிலைமை என்ற ஒரு பதவியை வகித்தவர் இவர். சரிதானே? இவர்கள் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி சிறைக்கு செல்லுகில என்ன எனது கழுத்தை ஒரே வாழ்வீச்சில் துண்டித்து விடுங்கள் என்று வீரமாக கூறியவர் இவர்தான். அடுத்தது, இடியப்ப உரல் செய்ய பயன்படும் தாவரம். எது இடியப்பல் உரல் செய்ய பயன்படுற தாவரம்? பூவரசு. பனையிலையும் சில உற்பத்தி பொருட்கள் செய்கிறதான் பிள்ளைகள். பனை ஓல விசிறி செய்வினம். சரிதானே? அதே மாதிரி பனைய வச்சுக்கொண்டு நிறைய உற்பத்தி பொருட்கள் செய்யறது. ஆனா இடியப்ப உரல் பூவரசை வச்சுக்கொண்டுதான் செய்யறது. சரியா? ஓகே. அடுத்தது, கம்மாலையில் நெருப்பு எரிய காற்றை வழங்கும் உபகரணம் இது? துருத்தி. கொல்லன் பட்டறையில இது கொல்லன் பயன்படுத்துற உபகரணம். கொல்லன் யாரு? இரும்பை உருக்கி ஓட்டுற வேலை செய்யறவர்கள் கொல்லன். அந்த இரும்பை உருக்குறதுக்கு என்ன? நெருப்பு வேணும். அந்த நெருப்பு எரிய காற்றை வழங்குறது துருத்தி. மின்சாரத்தை சிக்கனமாக பாவிப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன? மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்க நாங்கள் என்ன செய்ய வேணும்? மின்விசிறியை எந்நேரமும் பயன்படுத்தினா என்ன செய்யும்? மின்சாரம் கூடத்தான் விரயமாகும். சிக்கனமா பயன்படுத்துறீங்க. வீட்டில் உள்ளோர் தனித்தனியாக உடைகளை மின்னழுத்தியால் அழுத்துதல். மின்னழுத்தி என்றாயது அயன் பாக்ஸ்.
அப்ப தனித்தனியா அழுத்தேக்குள்ள என்ன செய்யும்? கரண்ட் கூட வேலை செய்யும். ஏனென்றா முதல் ஒரு ஆள் அயன் பண்ணும். அயன் பண்ணிக்க அது சூடாகி வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டு போடுவேன். திருப்பி அடுத்த அயன் பண்ணிக்க திருப்பி அது சூடாகி திருப்பி அயன் பண்ணி என்ன அதனால என்ன செய்யும் என்றால் மின்சாரம் வந்து அதிகமாக வீண்விரயமாகும். மூன்றாவது, அவசியப்படாத சந்தர்ப்பங்களில் மின்குமிழ்களை அணைத்து விடுதல். இதுதான் மிகச்சரியான விடை. என சிக்கனமா பாவிக்கிறதுக்கு செய்ய வேண்டியது அவசியப்படாத சந்தர்ப்பங்களில் மின்குமிழ்களை அணைத்து விடுதல். பின்வருவனவற்றுள் பிரகாசமாக ஒளிரும் மின். முதலாவது வந்து பாருங்கோ, இணைப்பு சரியா இருக்குது. நேர் மர அந்த வயரை கொண்டு போய் தொடுக்கிறது எல்லாம் சரியா இருக்கு. ரெண்டாவதுல வந்து பாருங்க, இணைப்பு புள்ளியா இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் மர இணைப்பு இருக்குது. இங்க பாருங்க, இங்கேயும் மர இணைப்பு, இங்கேயும் மர இணைப்பு. அப்ப என்ன செய்யாது? மின்குமிழ் ஒளிராது. மூன்றாவது இணைப்பு எல்லாம் சரியா தான் இருக்குது. அப்ப முதலாவதுலேயும் ஒளிரும், மூன்றாவதுலேயும் ஒளிரும். ஆனா எதுல பிரகாசமாக ஒளிரும் என்று பார்த்தோம்னா முதலாவது. ஏனென்றா அங்க 2 பேட்டரி பயன்படுத்தப்படுது. 2 பேட்டரி பயன்படுத்தப்படுகிற மின்குமிழ் ஒளிர்ற பிரகாசம் கூடவே இருக்கும். சரியா? வேடுவர்களின் நடனம் எவ்வாறு அழைக்கப்படும்? கிரிஹொரங்க நடனம். வேடுவர்கள் நடனத்தை நாங்கள் எவ்வாறு அழைக்கிறது? கிரிஹொரங்க நடனம். கதிர்காமத்துல இருக்கிற நடைபெற ஒரு திருவிழாவாண்டு வள்ளியம்மை கல்யாணம் என்ற ஒரு இது நடக்கும். அந்த நேரத்துல என்ன நடக்கும்? இவர்களுடைய நடனம் இடம்பெறும். அயடின் கலக்கப்பட்ட உப்பை பயன்படுத்துவதன் மூலம் அயடின் குறைபாட்டால ஏற்படுற நோய் எது? தொண்டை கழலை. அப்ப அந்த அயடின் கலந்த உப்பை நாங்கள் பயன்படுத்துறதால இந்த தொண்டை கழலை நோய் எங்களுக்கு ஏற்படாம நாங்கள் என்ன செய்யலாம்? எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். நூலகத்தில் அவதானிக்க கூடிய மனிதர்களின் சரியான நடத்தை. சரியா? நூலகத்தில் அவதானிக்க கூடிய மனிதர்களின் சரியான நடத்தை. புத்தகங்களை ஒழுங்கின்றி வைத்து அது சரியான நடத்தையோ? இல்ல. புத்தகங்களை கிழித்த சரியான நடத்தையோ? இல்ல. அமைதியாக இருத்தல் சரியான நடத்தை. நத்தை பயிர்களின் எப்பகுதிகளை சேதமாக்குகின்றது? அரும்பு பகுதி. இலையையும் சேதமாகும். இலையையும் நத்த உண்ணும் தான். ஆனால் மிக பொருத்தமான விடை நத்தை மிகவும் விரும்பி உண்கின்ற உணவு வந்து அந்த குருத்து இலைகள். சரிதானே? அரும்புகளை உண்று. அரும்பு தளிர்கள் அரும்புகளை என்ன செய்யும்டா கூட விரும்பி உண்ணும். சரியா? அடுத்தது இலையும் வரும். இப்ப வேற விட வந்திருந்தா இலையோ ஓகே என்ன. ஆனா அரும்பு தந்திருக்கு. அரும்பத்தான் கூட விரும்பி உண்டு. கடவுச்சீட்டினை வழங்குற திணைக்களம் எது? குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். அரசாங்க தகவல் திணைக்களம் வந்து என்ன செய்யும்? தகவல்களை எங்களுக்கு தேவையான தகவல்கள் இப்ப எங்களுக்கு அதுக்கடை சும்மா எழுதலாது. இலங்கையின் சட்ட திட்டங்கள், இலங்கையின் தேர்தல் முறையோ அல்லது எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்றை நாங்கள் எழுதி அனுப்பினோம்னா என்ன செய்யும்? அதுக்குரிய தகவலை வழங்கும். போக்குவரத்து திணைக்களம் வந்து போக்குவரத்து சேவையை வழங்குறது, போக்குவரத்து சேவையை ஒழுங்குபடுத்துறது என்ன இதுக்கு. பிராணிகள் மூலம் பரவும் வித்து மரமுந்திரி. என்ன மரமுந்திரி என்ன செய்யும்? பிராணிகள் சாப்பிடும். சாப்பிட்ட அப்புறம் என்ன செய்யும்? அந்த வித்து எடுத்து கொண்டு போய் எங்கேயும் போட்டுட்டு அது பறந்து போயிடும். தேங்காய் வந்து நீரால வரும்.
எருக்கலை வந்து வெடிச்சு காற்றால பெறும். வெடிக்கிறதுக்குள்ளேயும் பெறும், காற்றால பெறவிருக்கிறோம் பெறும். ஏன்னா முதல் வெடிக்கும், பிறகு அது காத்தால பரவி போகும். தீதாளை பயன்படுத்தும் தொழிலாளி. தீதாளார் பயன்படுத்துறது தையல் தொழிலாளி. தீதாள் என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னா அந்த விரல்ல ஊசி குத்தாமல் இருக்க பயன்படுத்துறதுதான் தீதாள். சரியா? விரலில் ஊசி குத்தாம இருக்க பயன்படுத்துறதுதான் தீதாள். அடுத்தது மாசடைந்த நீரினால் உண்டாகும் நோய். மாசடைந்த நீரினால் உண்டாகிற நோய் எது? நெருப்பு காய்ச்சல். இரத்த அழுத்தம் வந்து உண்டாறதுக்கு காரணம் அதிக எண்ணெய் வகையான உணவுகளை உண்றது. நீரிழிவு உண்டாறதுக்கான காரணம் அதிக சீனி அடங்கிய பானங்களை குடிக்கிறது. அதிக சீனி, அதிக மாச்சத்துள்ள உணவுகளை உண்றதால வாரது நீரிழிவு. சரியோ? மாசடைந்த நீரினால உண்டாகிற நோய் வந்து நெருப்பு காய்ச்சல். அடுத்தது தரமான பற்பசைக்கு வழங்கப்படும் தர குறியீடு ISBN, சாரி SLDA. என்ன தரமான பற்பசை என்றா என்னது? SLDA. ISBN என்ற இரண்டாவது விடையில இருக்குல்ல ISBN, அது சிறந்த புத்தகம் என்பதை காண்டி வழங்கப்படுறது. வேணும்னா பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. ISBN வந்து சிறந்த புத்தகம், சரிதானே? நல்ல புத்தகம் என்பது, சிறந்த புத்தகம் என்பதுக்காக வழங்கப்படுறதுதான் ISBN. பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. சரியா? சும்மா பார்த்து கொண்டிருக்காம எழுதி கொள்ளுங்க. சுற்றாடல் வேற பக்கத்துல இருக்கிற விடைகளையும் நான் தொடர்படுத்தி கதைக்கிறேன். அப்ப பார்த்து கொண்டிருக்காம நோட் பண்ணி வையும். சரி, ISBN என்றது என்னது? ஒரு சிறந்த புத்தகம் என்பதற்கு வழங்குற சான்றிதழ். ISOண்டா சர்வதேச ரீதியில இந்த பொருள் தரமானது என்பதை உறுதிப்படுத்தி வழங்குறது தான் ISO. நீர் ஊற்றுக்களை பாதுகாக்கும் தாவரம் மருதமரம். சரிதானே? அதாவது நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாக்கும் இது. சரியா? இலங்கையில முதலாக அமைக்கப்பட்ட குளம் அபயவாவி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னென்ன பிள்ளைகள்? பசவ குளம். வேணுமெண்டா ஸ்ட்ரோக் போட்டு எழுதி கொள்ளுங்க. பசவ குளம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? பசவ குளம். இது யாரால அமைக்கப்பட்டதுன்னா பண்டுகாபய மன்னன். இலங்கையை முதலாக ஆண்ட மன்னன் பண்டுகாபய மன்னன். என்ன, அவர்தான் சிறந்த நகர திட்டமிடலை மேற்கொண்டவர். இலங்கையை வந்து முதலாக ஆட்சி செய்தவர். அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பண்டுகாபயன் என்ற மன்னனால கட்டப்பட்டதுதான் அபயவாவி. இதன் தற்கால பெயர் தான் அபயவாவி. இதன் பண்டைய கால பெயர் வந்து பசவ குளம். திசவாவிய அமைச்சது வந்து தேவநம்பிய தீசன். சரியா? திசவாவிய அமைச்சது தேவநம்பிய தீசன். தென் மாகாணத்தில் கடலுடன் கலக்கும் நதி ஜின்கங்கை. சரிதானே? காலியில போய் கலக்குது ஜின்கங்கை. தெதுரு ஓயா வந்து எங்க போய் கலக்குதுண்டா சிலாபம், புத்தளம், சிலாபத்துல போய் கலக்குது. நோட் பண்ணுங்க, அதான் சொல்லுறேன் பக்கத்தை விட. சரியா? ஜின்கங்கை வந்து காலியில போய் கலக்குது. தெதுரு ஓயா வந்து சிலாபத்துக்கு போய் கலக்குது, சிலாபம். அதே மாதிரி கலா ஓயா வந்து புத்தளம், புத்தளத்துல கலக்குது. கலா ஓயா வந்து புத்தளத்துலதான் கடலோட கலக்குது. நேருரு வேரையும் மூவிதழ் பூவையும் நேருரு வேரையும் மூவிதழ் பூவையும் கொண்டமைந்த தாவரம் அல்லாதது. முதலாவது தென்னை. தென்னைக்கு நேருரு வேர் இருக்குது, மூவிதழ் பூ இருக்குது. அப்ப அது சரி. அங்க அல்லாதது தானே கேட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது கமுகுவா, கழுகண்டு டைப் பண்ணி பட்டுடுது. டைப்பிங் எரர். கமுகு. இது மூணாவா? கமுகு. கமுகுக்கும் என்ன மூன்றிதழ் பூதான், நேருரு வேர்தான். அடுத்தது கடதாசி பூ. கடதாசி பூவுக்கு சரியா மூன்றிதழ் பூ, அது சரி. கடதாசி பூ வந்து மூன்றிதழ், ஆனா நேருரு வேர்ன்றதுக்குள்ள
சரிதானே? அப்ப அல்லாதது என்று கேட்கல கடதாசி பூ மரம். அடுத்தது கீழ்வருவனவற்றுள் தோற்கருவி அல்லாதது. மிருதங்கம் ஒரு தோற்கருவி, தபேலா ஒரு தோற்கருவி. என்ன கடம்? கடம் இந்த கீழே இருக்கு பாருங்க படத்துல பானை மாதிரி இருக்கும், அதைத்தான் கடம் என்று சொல்லுவோம். இதுதான் தோற்கருவி அல்லாதது. அடுத்தது தொல்பொருள் பெறுமதி மிக்க இந்துக்களின் சிவன் கோயில் இலங்கையில் அமைந்துள்ள நகரம். என பொலனறுவையில. என பொலனறுவை வந்து பிள்ளைகள் 2வது ராசதானி. இலங்கையின் 2வது முதலாவது ராசதானி அனுராதபுரம். பொலனறுவை வந்து 2வது ராசதானி. இங்க என்னண்டு இங்க வந்து சிங்கள மக்கள் தானே கூட இருக்கணும், அப்ப விகாரிகள் தானே கூட இருக்கும். அது என்ன புலனறுவையில கோயில் இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். என்ன நடந்ததுண்டா முந்தி இப்ப சிங்கள மக்கள் ஆண்டு கொண்டிருக்க இந்தியாவில் இருந்து சோழர்கள் வந்து எங்கட நாட்டு வந்து பிடிச்சவை, என்ன போர் செய்து பிடிச்சவை. அந்த சோழர்கள் வந்து இந்த சமயத்தவர்கள். என்ன சமயம்? என்ன சமயத்தவர்கள்? சைவ சமயம், அதாவது இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். அந்த சோழர்கள் கட்டின கோயில்கள்லாம் இது முதலாம் 2ஆம் இலக்க சிவன் கோயில்கள். சரியா? சிவன் கோயில் யார் கட்டி வழிபட்டது? சோழர்கள் கட்டி வழிபட்டது. பொலனறுவை ஆண்டது வந்து ஆரம்பத்தில் ஆண்டது வந்து சோழர்கள் வந்து பிடிச்சிட்டு என்ன செஞ்சவே, உடனே பொலனறுவையை தலைநகராக்கி ஆட்சி செஞ்சவே. அப்பேக கட்டப்பட்டதுதான் இந்த கோயில்கள். அடுத்தது மிக எளிதில் ஆவியாக கூடிய திரவம் பெட்ரோல். என்ன பெட்ரோலுக்கு கியூல நிக்கிறண்டு வீட்டுல அம்மாக்கள் கேனா பெட்ரோலை வாங்கி வச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள் பார்த்தா காவாசி பெட்ரோலை காண கிடைக்க. என்னடா காணையிலேன்னு யோசிக்க கூடாது, ஆவியா போடும். சரிதானே? மிக எளிதில் ஆவியாக கூடிய திரவம் வந்து என்னது? பெட்ரோல். வண்டி இழுக்கும் மாட்டின் களத்துடன் இணைப்பது. வண்டி இழுக்கும் மாட்டின் கழுத்துடன் இணைப்பது எது? நுகத்தடி. இங்க பாருங்க இந்த படத்துல இருக்குது கீழே நுகத்தடி. 2 மாடுகளை இணைக்கிறதுக்கு பயன்படும் நுகத்தடி. மூக்கணாங்கயிறு வந்து மாடுகளை அடக்குறதுக்காக பயன்படுத்துறது. மூக்கணாங்கயிறு மூக்குகளால போட்டிருக்கும் பார்த்திருக்கிறீங்களா? என்ன மாடுகளை அடக்குறதுக்காக பயன்படுத்தப்படுறது. அடுத்தது பூச்சாடியினுள் பூக்கள் வாடாதிருக்க இட வேண்டியது. என்ன பூச்சாடியில பூக்கள் இதுக்கு 3 விட நம்மளே மாறி 4 விட வந்துட்டுது. பூக்கள் வாடாதிருக்க ஆஸ்பிரின். இது ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ போட்டா என்ன செய்யும்? பூக்கள் லேசில வாடாத, கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. அடுத்தது தென்னை ஆராய்ச்சி நிலையம். தென்னை ஆராய்ச்சி நிலையம் எங்க அமைஞ்சிருக்குது? லுணுவில. எங்க அமைஞ்சிருக்கு தென்னை ஆராய்ச்சி நிலையம்? லுணுவில. அடுத்தது அகலவத்தை. அகலவத்தை வந்து என்னது கண்டா ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம். எது? அகலவத்தை என்னது? ரப்பர். வேணுமெண்டா குறிச்சு கொள்ளுங்க. ரப்பர் ரப்பர் தெரியும் தானே? ரப்பர் ஆராய்ச்சி நிலையத்தின் என்ன இருப்பிடமாக இருக்கு. ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்திருக்கிறது அகலவத்தை. தலவாக்கலை வந்து தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைஞ்சிருக்கு. தலவாய்க்கலையில என்ன இது அமைஞ்சிருக்குது? தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைஞ்சிருக்கு.
ஓகே. அருகில் காட்டப்பட்டுள்ள நட்சத்திர கோலத்தை குறிக்கும் பேர். இவற்ற பேர் வந்து வேட்டைக்காரன், அதாவது ஓராயன். இன்னொரு பேர் இருக்கு இவருக்கு, என்னன்னா வேட்டைக்காரன். சரியா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேட்டைக்காரன். சரியா, அடுத்தது கலப்பை. இவர்தான் கலப்பை. கலப்பைக்கு இன்னொரு பேரு, இன்னும் 2 பேர் இருக்கு, மறுபேர்கள். பெருங்கரடி, இன்னும் ஒரு பேர் இருக்கு, சப்தரிசி மண்டலம். என்ன, கலப்பை பெருங்கரடியைத்தான் நாங்க கலப்பை என்று சொல்றோம். நாங்கள் வேணுமெண்டா குறிச்சு வச்சுக்கொள்ளும். சரியான, பெருங்கரடியைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், கலப்பை என்று சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சப்தரிசி மண்டலம். வடக்கு வான அறிய உதவுறது தான் இந்த பெருங்கரடி. எந்த வான்? வடக்கு வான அறிய உதவுறது தான் இந்த பெருங்கரடி. வடக்கு வானில 7 உடுக்களை கொண்ட உடுத்தொகுதி. சரியா, பெருங்கரடி. இதுக்கு இன்னொரு பேர் கலப்பை, சப்தரிசி. இது என்ன கலப்பை என்னன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நீங்க பெருங்கரடி என்று தானே பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க, யோசிக்கலாம். இதுனா மறுபெயரும் இருக்குது, கலப்பை, பெருங்கரடி. பெருங்கரடி மறுபெயர் கலப்பை. இன்னொரு பேர் இருக்கு, சப்தரிசி மண்டலம். வடக்கு வான அறிய உதவும். அதே மாதிரி தென் சிலுவை வந்து தெற்கு வான அறிய உதவுறது தென் சிலுவை. தெற்கு வான அறிய உதவுறது வந்து தென் சிலுவை. அடுத்தது, படத்தில் காணப்படும் காந்த வகை ஜூவடிவ காந்தம். இன்னும் ஒரு காந்தமும் இருக்குது, பரிலாட காந்தம். இந்த படத்தை நான் இதுல போட மறந்துட்டேன். அதுவும் ஜூவடிவத்துல இருக்கு. இப்படி ஜூவடிவம் இல்ல, பரி. பரி என்ற என்னது, குதிரை. என்ன, குதிரை என்ற லாடத்தின் வடிவில இருக்கும். ஜூ மாதிரில கொஞ்சம் இப்படி இப்படி வளைஞ்சு, இப்படி குதிரை என்ற லாடம் இருக்குதான், இப்படி வளைஞ்சபடி இருக்கு. பரிலாட காந்தம் இப்படி வளைஞ்சபடி இருக்கு. ஜூ மாதிரி தான், நீங்க அப்புறம் குழம்ப கூடாது. அது கொஞ்சம் இப்படி. ஜூ வந்து இது இப்படி எல்லோ இருக்குது, இது வந்து இப்படி இருக்கு. ஷேப் வந்து வித்தியாசமா இருக்கு. பரிலாட காந்தம். பரி என்றா குதிரை. சட்ட காந்தம் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு நீலமும் சிவப்பும் இருக்கும், செவ்வக வடிவில இருக்கு. என்ன, சட்ட காந்தம். பனிக்கட்டிகளை உருகாது நீண்ட காலம் பேணுவதற்கு செய்யக்கூடாது. மரத்தூளுக்குள்ள வச்சா என்ன செய்யாது, பனிக்கட்டி உருகாது. சரியா, மரத்தூளுக்குள்ள வச்சா பனிக்கட்டி உருகாது. அதே மாதிரி ரெஜிஃபார்முக்குள்ள கிட்ட மூடி வச்சாலும் பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா தான் உருகும், டக்குன்னு உருகாது. என்ன, அந்த ஜூஸுகள் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறவே இல்லை, ரெஜிஃபார்முக்க வச்சு கொண்டு நீரில் இட்டு மூடி வச்சா, நீரில போட்டா சட்டன்னு கரைஞ்சே ஓடும். சரியா, அடுத்தது, நீரில் இட்டு மூடி வைத்து செய்யக்கூடாததா. அருகில் காணப்பட்ட பரிசோதனை எதனை விளக்குகின்றது? வழி இடத்தை அடைத்துக் கொள்ற. இங்க பாருங்கோ, நடுவுக்கு துணி வச்சிருக்குது. என்ன, ஒரு கப்புக்குள்ள துணியா வச்சுட்டு என்ன செய்யறான், அதை கவிட்டு வச்சுட்டு தண்ணி விடப்பட்டு. சரியோ, துணியின் அந்த கப்புக்குள்ள தண்ணி போயிருக்குதோ இல்ல, உள்ளுக்குள்ள தண்ணி போக. சரியோ, எனவே அந்த துணியில என்ன இருக்குது, வழி இருக்குது. அந்த வழி தண்ணீருக்குள்ள செல்லும் போது துணியின் இடத்தை அதை அடைச்சு கொள்ளுது. சரியா, அப்ப என்னது இது, வழி இடத்தை அடைத்து கொள்ளும். வழி காற்று, வழியும் என்ன செய்யும், இடத்தை அடைத்து கொள்ளும். சூரிய ஒளியுள்ள வேளையில் ஒரு மரத்தின் கிளையை பொலித்தீன் உரை ஒன்றின் உள்ளே இட்டு அதன் வாயினை கயிற்றினால் இறுக்கி கட்டி வைத்து சில மணித்தியாலங்களின் பின் உரையினை அவதானிக்கும் போது என்ன இருக்கும், உரையின் உள்ளே நீர்த்துளிகள் தோன்றும். என்ன, ஆவியாகும். என்ன, அதாவது அந்த அங்க இருக்கிற வழி வந்து குளிர்ச்சி அடையுது. சரியா, குளிர்ச்சி அடைந்து என்ன செய்யுது, நீராவி நீர் துளிகள் தோன்றுது.
வளி குளிர்ச்சி அடையும் போதுதான் நீர்த்துளிகள் தோன்றும். சரியா? அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் 3 வாக்கியம் கொமன் கட்டுரை கொமனான ஹெடிங்ல வந்திருக்குது. என்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு? என்ன முதலாவது நான் இங்க இருக்கிறேன் பாருங்க. புதிய மரங்களை நாட்டுவதுடன் மரங்களை வெட்டாமல் சூழலை பாதுகாக்க வேண்டும். என்ன மரங்களை நாட்டுவதுடன் மரங்களை வெட்டாமல் சூழலை பாதுகாக்க வேண்டும். மரங்களை வெட்டினா என்ன செய்யும்? மழை வீழ்ச்சி கிடைக்காது, மண்ணரிப்பு ஏற்படும், அப்ப சுற்றுச்சூழல் பாதிப்படையும். அப்ப எழுவாய் பயனிலை தொடர்பு சரியா இருந்துட்டு குப்பைகளை உரிய இடத்தில் போடுவது சூழலை பாதுகாக்கும். அப்படியும் வந்தாலும் சரி, குப்பைகளை உரிய இடத்தில் போடுவது சூழலை பாதுகாக்கும். அடுத்தது நீரினுள் குப்பைகளை கொட்டாமல் உரிய வகையில் கழிவுகளை அகற்ற வேண்டும். நிறுத்தக்குறி போடணும். சரியோ? நிறுத்தக்குறி போட்டு எழுதுவோம். நீரினுள் குப்பைகளை கொட்டாமல் உரிய வகையில் கழிவுகளை அகற்ற வேண்டும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்கள் இந்த வாக்கியம் எழுத காற்று மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, என்ன நிலம் மாசடைகிறது, மற்றது பிளாஸ்டிக் பயன்பாடு. பிளாஸ்டிக்கு என்ன தமிழ்? நெகிழி. சரியா? பிளாஸ்டிக்கு தமிழ் வந்து நெகிழி. நேனா கீனா மவுளவிலீனா நெகிழி. அப்ப நெகிழியின் பயன்பாட்டை குறைப்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். இப்படியும் எழுதலாம். நெகிழி என்ற பிளாஸ்டிக். நெகிழியின் பயன்பாட்டை குறைப்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். மாசுகளை தடுத்தல் மனித ஆரோக்கியத்தை காக்கும். இப்படி நீங்கள் எழுதலாம். சரியோ? ஓகே பிள்ளைகள், இதோட உங்களோட பேப்பர் வந்து வினாத்தாள் முடிவடைஞ்சிட்டது. விளங்கி உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.